இந்தியா இது வரைக்கும் எவ்வளவோ கேப் மாதிரியே பார்த்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரியே இந்தியா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுப்பா. இந்தியாவுடைய பெரிய கேடி, நம்பர் 1 கேடி. கேடினா சாதாரண கேடி எல்லாம் இல்ல, கேடிக்கெல்லாம் கேடி, கேடுகட்ட கேடி அப்படின்னா உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வரும்? ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா பிராடும் இந்த ஒரு பிராட பார்த்து பயப்படுவானா? அப்பேற்பட்ட ஒரு பிராடு யாரு? இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் மைண்ட்ல ஒரு ஆளை வச்சிருக்கேன். ஆனா நீங்களும் என்னைய மாதிரியே அதே ஆளுதான் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு சும்மா ஒரு கிராஸ் வெரிபிகேஷனுக்கா. ஒரே கருத்து இருக்கிறதுல ஒண்ணும் தப்புலாம் கிடையாது இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட இந்த கதை எப்படின்னா, இந்த 23 புலிகேசி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த 23ஆம் புலிகேசியில அந்த புலிகேசி மண்ணு இந்த களவாடுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கமிஷனை வாங்கி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இன்னும் போயிட்டு நல்லா திருடிட்டு வர, என்னடா இவ்வளவுதான் எனக்கு தர, அடுத்த முறை நான் வரப்ப நீ எனக்கு நிறைய தரணும் அப்படிம்பாங்க. இல்ல, கிட்டத்தட்ட அதே மாடியூல்ல தான் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் தர்பார். இந்த எலக்டோரல் பாண்ட் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க இது சுப்ரீம் கோர்ட்டு. இது முழுக்க முழுக்க டெமோக்ரஸிக்கு எதிரானது. பச்சையா சொல்லணும்னா இது ஒரு எச்ச வேலை, திருட்டுத்தனம். இது வந்து செட் ஆகாது சார். கவர்மெண்டே இந்த வேலையை பார்க்கறது சரியா இல்லை. அதனால இதை நாங்க வந்து இது பண்ணிடுறோம். இனிமே இந்த எலக்டோரல் பாண்ட் செல்லாது. அதுவே சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்லி இதை வந்து ஸ்குவாஷ் பண்ணுச்சுன்னா, உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு காசு வாங்கறதுக்காக உங்க சௌரியத்துக்கெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக்க முடியாது. இருக்கிற எல்லா ரூலையும் சேஞ்ச் பண்ணிட்டு நீ மாட்டுக்கு ஆர்பிஐக்கு போற, நீ மாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போற, எவனும் எதுவும் கேட்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மண்டையில அடிச்சு இந்த எலக்டோரல் பாண்ட கேன்சல் பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் கொண்டு வந்தது நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்தது கிடையாது, அவங்க கட்சி பார்ட்டிக்காக கொண்டு வந்தது. ஆனா அந்த பார்ட்டியோட ரிசல்ட் அது என்னன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா, அந்த எலக்டோரல் பாண்ட்ல எவன் என்னென்ன கொடுத்தான்றதெல்லாம் நாங்க கணக்கு சொல்ல மாட்டோம்னு கையை தூக்கிட்டாங்க. என்னோட சாதாரணமா ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏதாவது செலவு பண்ணாலும் அதுக்கெல்லாம் கணக்கு சொல்றாங்களா? நீங்க 500 கோடி 1000 கோடி நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு கணக்கு சொல்ல மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது ஃப்ராடு தானே அப்படின்னு சொல்லி அதை ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது இப்படி ஆயிருச்சு. ஆனா அந்த டைம்ல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபா, அதாவது எலக்டோரல் பாண்ட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபா அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் பாஜக மட்டும். நான் சொல்றது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த காசு இல்ல, சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கிடையாது, கட்சிக்காக கொடுத்த நிதி 4000 கோடி. சரி, இதை இப்ப இது பண்ணிட்டாங்க. இனிமே வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இனிமே வந்து அவங்க காசு வாங்குறது கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பட்டேன். இந்த எலக்டோரல் ட்ரஸ்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எலக்டோரல் ட்ரஸ்ட்னு என்ன தெரியுமா? இந்த தேர்தல் அறக்கட்டளை அப்படிம்பாங்க. அதாவது இந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் ஃபண்டு பார்ட்டிகளுக்கு போகும். அதாவது யார் யாரெல்லாம் வந்து கட்சிக்கு நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இந்த ட்ரஸ்ட் அப்ரோச் பண்ணலாம். இந்த ட்ரஸ்ட் வந்து அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, பணத்தை வாங்கி வச்சு அதே பினான்சியல் இயர்ல அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணிடணும். அதான் வந்து அந்த ட்ரஸ்டோட ரூல். அது மாதிரி ஒரு 7-8 ட்ரஸ்ட் மொத்தமா கிட்டத்தட்ட 19 ரிஜிஸ்டர் இருக்குன்னு வைங்களேன். 19ல ஒரு 13 ஆக்டிவா இருக்கு, ஒரு 3 பயங்கர ஆக்டிவா இருக்கு. இந்த ப்ரூடன்ட், ப்ரோக்ரசிவ், அப்புறம் வந்து இந்த டெமோக்ராட்டிக், அப்புறம் இந்த ஏபி, இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அதுல ஒரு 4-5 மட்டும் பயங்கர ஆக்டிவ். இதுல போயிட்டு எவன்டா ஃபண்ட் எல்லாம் இவங்களுக்கு கொடுக்க போறா? ஏன்னா அந்த ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு போறதெல்லாம் இதுக்கு ரொம்ப கம்மி. இதுக்கு மேல அது மூலியமா போனதும் கம்மி. பார்த்தா இந்த வருஷம் அடிச்சு தூக்கி இருக்காங்க. போன வருஷம் ஒரு 2500 கோடி தான் பாண்டுன்னா, இந்த வருஷம் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் பிளான்ட்டுக்கு போயிருக்கு. அது தூக்கி அடிச்சிருக்காங்க சார். இதுல அல்டிமேட் என்ன தெரியுமா? அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, எலக்டோரல் ட்ரஸ்ட், அதுல எவன் வந்து அந்த ஃபண்டிங்க கொண்டு போய் கொடுக்குறானோ அவன் வந்து இந்த கட்சிக்கு நீ போடுன்னு சொல்லியும் கொடுக்கலாம், இல்ல எந்த கட்சிக்கு நீ போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, இதை ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி இவன் கொடுத்தான் அப்படின்றதான் வந்து அவங்க சொல்லுவாங்க தவிர இவன் இவ்வளவு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கான்பிடண்டா வச்சுக்கலாம். இதுதான் அந்த ரூல். இது மூலியமா பாஜகவுக்கு கிட்டத்தட்ட போன இதுல அந்த எலக்டோரல் பாண்ட்ல போனதை விட கிட்டத்தட்ட ஒரு 250% அதிகமா இந்த முறை போயிருக்கு. 250%. ஆனா இதை வாங்கி இந்த ஃபண்டு கொடுத்தாங்க பத்தியலா, இந்த ஃபண்டு கொடுத்தவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பூரா ஃப்ராடு போயிடுது. பெரிய ஆளுதான். ஆனா எல்லாருமே கவர்மெண்ட்டை ஏற்று
இத்தனைக்கும் ஐயா மோடி கவர்மெண்ட் இருக்குல்ல, மோடி கவர்மெண்ட் தான் இவங்க மேல கேஸ போட்டு ரெய்ட போட்டு ஃபைன போட்டு எல்லாத்தையும் வந்து இந்த கம்பெனி எல்லாம் வந்து கவர்மெண்ட்டை ஏய்க்கிற கம்பெனி, ஊழல் பண்ற கம்பெனி, இந்த கம்பெனி எல்லாமே வந்து திருட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஐயா மோடி வந்து எல்லாத்தையும் பண்ணது. ஆனா கடைசியில ஐயா மோடிக்கு தான் தூக்கி கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இவங்க அந்த ரெய்டு விட்ட அந்த டேட்டையும் இவங்க ஃபண்டிங் பண்ண டேட்டையும் இதுக்கு முன்னாடியே எலக்ட்ரல் பாண்ட்லயும் இதான் நடந்துச்சு. இதான் இதெல்லாம் நடக்க கூடாது, இப்படி எல்லாம் மிரட்டி காசு வாங்க கூடாது. அதாவது அவங்க என்ன சொல்லி என்ன டீலிங்ல இருந்திருக்காங்கன்னா, வரின்ற பேர்ல நான் வந்து கொஞ்சம் அடிச்சுக்கிறேன், நான் அடிச்சது பேலன்ஸ நீ வந்து பிசினஸ்ன்ற பேர்ல அடிச்சிரு, அடிச்சுட்டு எல்லாத்தையும் நீ எனக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணி கட்சியை கொஞ்சம் கவனிச்சுக்க, அவ்வளவுதான். மற்றபடி நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன், நீ எது இந்த கம்பெனி லிஸ்டா பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிருக்க. இதுல முதல்ல இருக்கிறது எல்என்டி கம்பெனி. எல்என்டி கம்பெனி இந்த சட்ட இந்த இதுல இந்தியன் அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இவங்க தான் பையனை போட்டாங்க. பையனை போட்டு 4 கோடி ரூபாய் வந்து எல்என்டிக்கு நாங்க வந்து அபராதம் போட்டோம், எங்களை வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபாய் ஃபண்டா வாங்கியிருக்காங்க. எல்என்டில இருந்து 500 கோடி ரூபாய் ஃபண்ட் போயிருக்கு. இதுல அல்டிமேட் என்னன்னா, இந்த ஒரு 3 பெரிய கம்பெனி, 3 ஒரு 4 பெரிய கம்பெனி வச்சுக்கோ. அதாவது இந்த இது ஜிண்டாலு, அதுக்கப்புறம் வந்து அரபிந்தோ, அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க இன்னொருத்தங்க இருப்பாங்க, ஐயோ நல்ல பேர் சார், மேகா இன்ஜினியர். அவங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இருக்கிற எல்லா இந்தியாவுல இருக்க எல்லா அந்த ஏஜென்சி இருக்கு இல்லையா, அந்த ஏஜென்சில இருக்க எல்லா அந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் அதுலயும் இந்த ஜிண்டால எல்லாம் வந்து ஸ்கேம் ஐயாவே வந்து 7-8 முறை ரைடு விட்டுருக்காப்புல. இந்த கோல் ஸ்கேம்ல ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்கேம் ஜிண்டால்ல. அவங்களுக்கு ஃபைன் எல்லாம் ஈடில வந்து ரைட போட்டு அங்க உள்ள ஃபைன் எல்லாம் கட்டி வெளியில எல்லாம் வந்திருக்காங்க ஜிண்டால். ஆனா அவங்க இந்த கம்பெனி இந்த இந்த ட்ரஸ்ட் இந்த ப்ரூடல் இருக்கு இல்லையா, அதுல தூக்கி கொண்டு காசை போட்டு ஐயாவுக்கு கொடுத்துரு. இது வந்து அவங்கள்ட்ட ஜிண்டால்ல வந்ததுப்பா. அது இல்லாம அடுத்து இந்த மேகா இன்ஜினியரிங் தான் ரொம்ப நல்லவர். அது எப்படின்னா, இவங்க இந்த கோல் மைனிங் பண்றாங்க இல்ல, அந்த கோல் மைனிங்ல கவர்மெண்ட்டை ஏமாத்தி கவர்மெண்ட் சொன்னதுக்கு மாறா முழுக்க முழுக்க நம்ம ஊர்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க நேஷனல் லெவல்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இவங்களுக்கு மேகாவுக்கு வந்து ஹைதராபாத் தான், ரெட்டியார் தான். அவங்க எல்லா அந்த இதுலயும் மைனிங் எல்லாம் போட்டு என்னென்ன பிசினஸ் பண்றாங்களோ எல்லா பிசினஸ்லயும் சீட்டிங்க சார். அவங்க மேல ஏகப்பட்ட இந்த ஹவாலா கேஸ் மாதிரி பினான்சியல் ஃப்ராடுலன்ட் கேஸ் ஏகப்பட்டது இருக்கு சார். ஆனா அவங்க அள்ளி கொடுத்துருக்காங்க ஐயாவோட அந்த கட்சி நிதிக்காக. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆரோ பிண்டோ அதுதான் இருக்கிறதுல அல்டிமேட். அவெல்லாம் வந்து ரொம்ப நல்லவன். எப்படின்னா ஒத்துக்கிட்டான் டைரக்டா, சார் நான் லஞ்சம் கொடுத்தேன், நான் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்தி தான் எல்லாம் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, கோர்ட்ல போய் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மேகா இன்ஜினியரிங் எல்லாம் ஐயா மோடி கூட எலக்டோரல் பாண்ட்ல எவ்வளவு தூரம் வந்து கமிஷன் அடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப். இந்த ஆரோபித்து இருக்காங்கல்ல, அந்த ஆரோபித்து இந்த டெல்லியில வந்து லிக்கர் ஸ்கேம் ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த லிக்கர் ஸ்கேம்ல மெயின் விட்னஸா இருந்தது இவர் தான். அதாவது அந்த அந்த காசு அந்த உள்ளுக்குள்ள அந்த லைசன்ஸ் இது அத்தனைக்கும் காரணம் இந்த ஆரோபிந்தோவோட அந்த ஓனர் தான் அப்படின்னு சொல்லி அங்க வாதாடினாங்க. அதாவது அங்க கெஜ்ரிவால் மேல எந்த அளவுக்கு வந்து தப்பு இருந்துச்சுன்னு சொன்னாங்களோ அதே அளவுக்கு அந்த தப்புக்கு உடனே வந்து எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துக்கிட்டவர் அந்த ஆரோபிந்த ஓனர் பாராமெட்டிக்ஸ் அவர் தான். இன்னைக்கு அவரையும் சேர்த்துதான் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கான்ட்ராக்ட். ஐயோ ஆதித்யா பிர்லா இந்தியாவில் இருக்க எல்லா பினான்சியல் ஃப்ராட்ஸ் இருக்கு அது பேர்ல ஆதித்யா. அவங்க அந்த ஏபி இது காமனே ஏதோ ஒரு அது ஒரு இது அந்த ட்ரஸ்ட் அவங்க அள்ளி கட்டதுல ஒரு 600 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க சார். டாடா சொல்லவா வேணும். டாட்டாவுக்கு அந்த இப்ப செமிகண்டக்டர் அந்த பிளான் ஒண்ணு இல்ல, அதுல ஆரம்பிச்சு வெறும் ஏர் இந்தியா மட்டும் இல்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்டும் எந்த வழியில அத கமிஷனை எப்படி வாங்கிக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு கமிஷன் கொடுத்தா பரவாயில்ல சார், கட்சிக்கு கமிஷன் கொடுக்கும். சரி இதெல்லாம் வந்து என்னப்பா ஒரு 6000 கோடி 7000 கோடி தானப்பா. இது ஒரு பெரிய விஷயமா இந்தியா பூரா வந்து அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் இருக்கு. உண்மை தெரிஞ்சு அபிஷியலா போனது இது. அன்அபிஷியலா ஒரு விஷயம் சொல்லவா, நியூயார்க் டைம்ஸ்ல அவங்க வந்து ரொம்ப டீடைல்டா பத்தி பேசியிருக்காங்க. இந்தியாவில மட்டும் கிட்டத்தட்ட 600 இடத்துக்கு மேல அவங்க ஆபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஹெட் குவார்டர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஹெட் குவார்டர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. இது இல்லாம அத டெல்லியில பாஜக ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒட்டுமொத்த வேல்யூவே 1000 கோடி நோட்டாங்க டெல்லியில இருக்க அந்த ப்ராஜெக்ட்.
ஓவரால இவங்க வச்சிருக்க அசட் மட்டுமே லட்சம் கோடிக்கு மேல போகும். இது நான் சொல்லல, நியூயார்க் டைம். ஆனா இது அத்தனையுமே அன்அக்கவுண்டடா இருக்கு. ஒன்லி இந்த தேர்தல் ஃபண்ட் மட்டும் இருக்குல்ல, அந்த ஃபண்ட் மட்டும்தான். இந்த ஃபண்டுக்கு நம்ம சொல்றோம் 2014, 2019, 2024 இது கடல எவ்வளவோ மாநில தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், எவ்வளவோ பிரச்சனைகள். இது அத்தனைக்கும் பாஜக செலவு பண்ணிருக்கு. எங்க இருந்து காசு வந்துச்சு? இதுக்கு எங்கேயாச்சும் கணக்கு, இதைத்தான் கணக்கு கேளுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி எலக்டோரல் பாண்ட்லயும் இதே பிரச்சனை எல்லா இடத்துலயும் வந்துச்சு. அதனால எலக்டோரல் பாண்ட் அவங்க பேன் பண்ணது. சுப்ரீம் கோர்ட் பேன் பண்ணது ஒரே ஒரு காரணம், இவங்க பண்றது முழுக்க முழுக்க இல்லீகல். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அதாவது கவர்மெண்ட், எவனாச்சும் ஒருத்தன் திருன்னா கவர்மெண்ட் கண்டிக்கலாம். கவர்மெண்ட் திருன்னா அவங்க மிரட்டி அடிச்சு எவ்வளவு தூரம் புடுங்க முடியுமோ அவ்வளவு தூரம் புடுங்கி. சார், ரெய்டு விட்டு சில பேருக்கு ரெய்டு விட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஃபண்ட் வந்தது. சில பேருக்கு இவங்க ஃபண்ட் போட்டதுக்கு அப்புறம் 10வது நாள் ரெய்டு விட்டு மறுபடியும் ஃபண்ட் வந்தது. இதுவும் நடந்தது. இப்ப இந்த கேஸ் இருக்கிற எல்லா சேனல்லையும் தலைப்பு செய்தி இதுதான். ஆனா வெளியில யாருமே வாயவே திறக்க மாட்டாங்க. இப்ப இந்த இவ்வளவு ஃபண்ட் வந்துச்சு இல்ல, ஓவரால் ஒரு பேச்சு ஒரு 5000 கோடி ரூபாய் ஃபண்ட் வந்துச்சுன்னா அந்த 5000 கோடி ரூபாயில 83% பாஜகவுக்கு போயிடும். மீதமுள்ள 17% தான் இந்தியாவுல இருக்க பேலன்ஸ் இருக்கு. அவ்வளவு கட்சி இந்தியாவில எவ்வளவு கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெஜிஸ்டர்டு, அன்ரெஜிஸ்டர்டு, அக்கௌண்டட், அன்அக்கௌண்டட் சொல்லி கிட்டத்தட்ட 20,000 கட்சி. அந்த 20,000 கட்சிகளுக்கு சேர்த்துதான் ஒரு 17% கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த 5000 கோடி ரூபாய் ஃபண்டுன்றல, இந்த 5000 கோடி ரூபாயில ஒரு 3500 கோடி ரூபாய் இங்க போச்சுன்னு வச்சுப்போம் பாஜக. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுமா? வெறும் 300 கோடிக்கு 2 கோடி ரூபாய் கம்மி. இவ்வளவுதான் காங்கிரஸுக்கு கிடைச்சது. அதாவது கொடுக்கணுமே, ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணுமேன்றதுக்காக எடுத்து கொடுத்து. இப்ப இவ்வளவு பேரும் கொடுத்தது தப்பு இல்லை, அவங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாம். ஆனா கொடுத்தவன் அத்தனை பேரும் உத்தமனான்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அவன் மேல அவ்வளவு ஃப்ராட் கேஸ், அவன் மேல அவ்வளவு சீட்டிங் கேஸ், அவன் மேல வரி ஏய்ப்பு இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த அரபித்தோவா இல்ல எல்என்டியா இல்ல யாரும் தெரியல, 150 கோடி ரூபாய் எக்ஸைஸ் இது அந்த ஜிஎஸ்டி இது மட்டுமே கட்டிருக்காங்க. ஃபைன் மட்டும் 150 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி ஃபைன். இருக்கிறதுல லீஸ்ட் ஜிஎஸ்டி ஃபைன் தான். ஜிஎஸ்டி நீங்களோ நானோ வந்து கட்டாம விட்டு ஃபைன் போட்டா பரவாயில்ல. ஏன்னா நமக்கு அந்த நேரத்துல கையில அதுக்கு கட்டுறது கூட காசு இருக்கல. இவ்வளவு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் 150 கோடி ரூபாய் கட்டிட்டாங்க. ஆனா இது எதையுமே கணக்குல எடுத்துக்கல சார். முதல்ல இந்த மாதிரி இடத்துல காசு போறதுக்கு பேரு என்னது? அப்ப அதுக்கு பேர் என்ன? இவங்க எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் மூலியமா போயிருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த அமௌண்ட் வெறும் அபிஷியலா டிரான்ஸ்பர் ஆன அமௌண்ட். இது இல்லாம இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, இன்னும் கார்பரேட்ஸ் இருக்கு, இன்னும் சில பல ட்ரஸ்ட் இருக்கு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து போனா எந்த இடத்துல கொண்டு போய் விடுன்றது யாருக்குமே தெரியல. ஸோ இதுதான், வேற எதுவும் இல்ல. நம்புவோம் இவங்க எல்லாம் நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், மக்களை ஏமாத்தாம மக்களை வந்து அப்படியே அடிச்சு புடுங்குறாங்க பத்தியா, அவங்களுக்கெல்லாம் வந்து தொலை போகாம நேர்மையா ஆட்சி செய்யற ஒரே கட்சி பாஜக.